Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீக் குக் வித் கோமாளி 4 சீசன்ல கருப்பு உளுந்து வடை சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கருப்பு உளுந்துல அதிக நன்மைகள் இருக்கு. அது என்னங்கறத சொல்லிக்கிட்டே வடையை எப்படி டேஸ்டா செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கருப்பு உளுந்தை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்தாக வாங்கியிருக்கேன். இதில் முழு பருப்பும் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிற உளுந்தோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நார்மல் உருட்டு உளுந்தோட இந்த உளுந்து நல்லா உபரி கொடுக்கும். டேஸ்ட்டும் அந்த பருப்பில் செய்கிற வடையோட இந்த பருப்பில் செய்கிற வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். ஊறினதும் இதை பார்க்கலாம். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டாச்சு. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. அந்த மேலே இருக்கிற தோல் தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். அதை தனியாக எடுத்துடக்கூடாது. இதை சேர்த்து தான் அரைக்கணும். நான் இதை மிக்சியில் தான் நல்லா பொசுன்னு ஆட்டி எடுக்க போகிறேன். நீங்கள் உளுந்தை சேர்த்துட்டு நல்லா இதில் தண்ணியை லைட்டாக தெளித்து ஆட்டி எடுத்துக்கோங்க. உப்பை சேர்த்து ஆட்டக்கூடாது. ஆட்டின பிறகு தான் உப்பு போடணும். உப்பு சேர்த்துட்டோன்னா மாவு இலக்குத்தன்மை கொடுத்துரும். அதனால் உப்பு சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் வெங்காயம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. மிளகு, சீரகம், கொஞ்சமாக அரிசி மாவு, உப்பு சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் கொஞ்சமாக மிளகு எடுத்து நல்லா உரலில் உணிக்கிட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப தூளாகவும் சேர்க்காதீங்க. மிளகை இந்த மாதிரி உணிக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இதை நல்லா கைவிடாமல் நல்லா அடித்து விட்டு இதை நல்லா பொசுன்னு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி 5 நிமிஷம் கைவிடாமல் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்தோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த கருப்பு உளுந்தை வாரத்துக்கு 2 முறை கம்பல்சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், தாது உப்புக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை சாப்பிட இடுப்பு வலி இருக்காது. உடல் சோர்வு, உடல் பலவீனமாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்குது. கட்டாயம் பெண்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 30 வயது தாண்டின பெண்களுக்கு எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைக்கு நல்ல தீர்வு இருக்குது. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ மாவை பக்காவாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியதான். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இலையில தான் தட்டி எடுக்க போகிறேன். வாழை இலை இல்லைன்னா பால் கவர், எண்ணெய் கவர் அந்த மாதிரி இருந்தாலும் அதில் தட்டி எடுத்துக்கலாம். குக் வித் கோமாளியில் குக்கும் கோமாளியும் சேர்ந்து வடையை எந்த அளவுக்கு தட்டினாங்களோ அதே மாதிரி பெருசாக தட்டி எடுக்க போகிறேன். உளுந்துங்கிறதுனால நைஸாக தட்டினா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நடுவில் இந்த மாதிரி குழி ஒன்று போட்டுக்கலாம். நான் எண்ணெயை மிதமான தீயில் காய விட்டு எடுத்திருக்கேன். வாழை இலையிலேருந்து இந்த மாவு தனியாக விழுன்னு பார்த்தேன். ஆனால் தனியாக விழலை, வாழை இலையோடு உளுந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழை இலை தான். ஆனால் வடை நல்லா சூப்பராக வந்துச்சு எனக்கு. இப்போ இதை 2 பக்கம் நல்லா வெந்து வரட்டும். வாழை இலையில் தட்ட போகிறீங்க அப்படின்னா வாழை இலையில் எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மாவை தட்டி எடுங்க, ஈஸியாக வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஊர் ஸ்டைலில் கருப்பு உளுந்து வடையை போட்டு எடுத்துடலாம். மாவை இந்த மாதிரி குண்டா தட்டி நடுவால் ஒரு ஓட்டையை போட்டு மாவை எண்ணெயில் சேர்த்துருங்க. நம்ம எப்பயும் செய்கிற நார்மல் உளுந்து வடையோட இந்த கருப்பு உளுந்து வடை டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கூட இந்த வடையை தட்டி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இப்போ 2 பக்கம் நல்லா இதை வேக விட்டு இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.